Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 3 Example 3.42 in the video பார்க்கலாம். Find the principal solution of sin theta is equal to 1 by 2, sin theta is equal to minus root 3 by 2, cosecant theta is equal to minus 2, cos theta is equal to 1 by 2. இல்லையா? இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட் question என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin theta is equal to 1 by 2. sin 30 டிகிரியில் வந்து 1 by 2 அப்படின்றது நமக்கு தெரியும். 1 by 2, 1 by root 2, root 3 by 2. இது ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ பிரின்சிபல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் sin theta கொடுத்துருக்க வேல்யூ greater than 0 பார்க்கணும். greater than 0 இருந்துச்சுன்னா அது எந்த குவாட்ரண்ட்? இப்போ இது 30 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். 30 டிகிரி எங்கே வரும்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ அது எழுதணும். It lies in the first quadrant. இல்லையா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இது லை ஆகுது. அப்போ sin theta is equal to 1 by 2 ஓட வேல்யூ என்னன்னா sin 30, that is pi by 6. 180 by 6, 30 degree. Theta is equal to pi by 6 is the principal solution. அடுத்த question வந்து செகண்ட் sin theta is equal to minus root 3 by 2. root 3 by 2 60 degree நமக்கு தெரியும். ஆனால் இப்போ எங்கே இருக்குன்னா மைனஸில் இருக்கு இல்லையா? சொல்யூஷனில் sin theta is equal to minus root 3 by 2ன்னு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் sin thetaவோட வேல்யூ எதில் வரும் அப்படின்னா minus pi by 2லேருந்து pi by 2 வரைக்கும். sin theta is equal to minus root 3 by 2 which is less than 0. Principal value lies in fourth quadrant. fourth quadrantல இருக்கனால இதை நம்ம எப்படி எழுதலாம்னா sin theta is equal to minus root 3 by 2 is equal to minus of sin pi by 3 which is equal to sin minus pi by 3. Therefore theta is equal to minus pi by 3. இதுதான் principal solution. அதை எழுதிடணும். principal solution ரொம்ப ஈஸி. எந்த தீட்டாவில் வரும், அது எந்த குவாட்ரண்ட், அது ப்ளஸ்ஸா மைனஸா, சரிங்களா? ஸோ அதுக்கு அந்த டேப்லோ காலம் வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். cosecant theta is equal to minus 2. இப்போ cosecant thetaவை எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு அப்படி பார்க்கணும். cosecant theta is equal to minus 2. இப்போ cosecant எப்படி எழுதலாம்னா 1 by sin theta is equal to minus 2ன்னு எழுதலாமா? அப்போ sin theta மேலே வந்துருச்சுன்னா sin theta is equal to 1 by minus 2ன்னு ஆகிடுமா? இது மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுமோ அதே தான். sin theta is equal to minus 1 by 2 which is less than 0. less than 0 இருந்தால் sin theta lies in அந்த principal solution எழுதிக்கணும். principal value of sin theta lies in fourth quadrant. இது எழுதிக்கணும் இல்லையா? next lineல sin theta is equal to minus 1 by 2 that is equal to minus sin pi by 6 that is equal to sin minus pi by 6. therefore theta value இப்போ என்ன இருக்கு? minus pi by 6 is the principal solution ட்டு எழுதிட்டா போதும். அடுத்த question cos theta is equal to 1 by solutionல cos theta is equal to 1 by 2. Principal value of cos theta lies in the first and second quadrant இல்லையா? first quadrantல எல்லாமே positive, அப்புறம் second quadrant, first and second quadrant. இப்போ cos theta ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? cos theta வந்து 1 by 2. இது வந்து greater than 0 தான். ஸோ greater than 0 இருக்கும்போது பிரின்சிபல் வேல்யூ எங்கே லை ஆகும்? பிரின்சிபல் வேல்யூட இன்டர்வல் என்னன்னு பார்த்தோன்னா காஸுக்கு 0லேருந்து pi by 2 வரைக்கும் மட்டும்தான் இல்லையா? அப்போ cos theta is equal to 1 by 2 எப்போ வரும்னா that is equal to cos pi by 3. cos 60 டிகிரியில் தான் 1 by 2. therefore theta is equal to pi by 3
is the principal solution ட்டு எழுதிடலாம். ஒரு கொஸ்டினோட ஃபார்மேட் தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்களே எழுதிடலாம். லிமிட்ஸ் மட்டும் தெரியணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question, example 3.43. Find the general solution of sin theta is equal to minus root 3 by 2 னு கொடுத்துருக்காங்க. இந்த general solution வந்து பேஜ் நம்ம 127ல ஒரு பெரிய டேப்லோ காலமே கொடுத்துருப்பாங்க. எல்லா trigonometric valuesக்கும் கொடுத்துருக்காங்க. sin, cos, tan. அப்புறம் sin theta is equal to sin alpha கொடுத்துருந்தாங்கன்னா என்ன, 0 கொடுத்துருந்தாங்கன்னா என்ன, அந்த டேப்லோ காலம் ஒரு வாட்டி மெமரைஸ் பண்ணிடுங்க. மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம் ஈஸி. இப்போ sin theta is equal to minus root 3 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ sin theta is equal to sin alpha, where alpha is an element of minus pi by 2, pi by 2. And general solution எப்படி இருக்குன்னா theta is equal to n into pi plus minus 1 power n into alpha. n is an element of z. இந்த ஃபார்மேட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கொஸ்டின் ரொம்ப ஈஸி. sin theta is equal to இப்போ minus root 3 by 2 sin of minus pi by 3 இதுதானே கண்டுபிடிச்சோம். sin theta ஓட வேல்யூ minus root 3 by 2 இருக்கும்போது என்னோட வேல்யூ எப்படி இருக்கும்னா sin minus pi by 3. இப்போ இதே மாதிரி வந்துருச்சா? sin theta is equal to sin alpha கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ alpha is an element of minus pi by 2, pi by 2 satisfy ஆயிடுச்சு. general solutionல எழுதிடலாம். general solution is theta is equal to n into pi plus minus 1 power n. alpha இருக்கிற வேல்யூல இப்போ minus pi by 3. So next lineல theta is equal to n pi plus இந்த மைனஸை வெளியே கொண்டு வரேன். அப்போ minus 1 பவர்ல n plus 1 ஆகுமா? ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது into pi by 3 எழுதிட்டா போதும். and n is an element of z ன்னு எழுதிட்டோம். Understand of the sum. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.44. Find the general solution of secant theta is equal to minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று tan theta is equal to root 3 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ secant வந்து நமக்கு டைரக்டாக கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து secant theta is equal to minus 2. சொல்யூஷனில் secantக்கு டைரக்டாக ஜென்ரல் சொல்யூஷன் கிடையாது. ஸோ secantனா 1 by cos இல்லையா, அப்படி மாற்றிக்கலாம். secant theta is equal to minus 2. secant எப்படி எழுதலாம்? 1 by cos theta which is equal to minus 2. இப்போ cos theta நியூமரேட்டருக்கு போயிருச்சுன்னா 2 வந்து டினாமினேட்டரில் வரும், மைனஸ் இருக்குனால minus 1 by 2. இப்போ இந்த வேல்யூக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ cos thetaவோட ஜென்ரல் சொல்யூஷன் என்ன? நான் ஷார்ட்டாக GSன்னு எழுதுறேன். ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் cos theta is equal to cos alpha. Alpha is an element of 0, pi and theta ஓட வேல்யூ என்னன்னா 2 times of n pi plus or minus alpha, where n is element of z. எப்படி நம்ம sin thetaக்கு substitute பண்ணோமோ அதே மாதிரி cos thetaக்கும் substitute பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் cos alpha ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். cos thetaக்கு பதிலா இப்போ cos alphaன்னு மாற்றி எழுதிக்கலாம், which is equal to minus 1 by 2. புக்கில் அப்படி தான் மாற்றிட்டாங்க. cos alpha minus 1 by 2 எப்போ கிடைக்கும்னா cos pi minus pi by 3ல, ஏன்னா மைனஸ் வந்திருக்கு இல்லையா? அப்போ 3 1 3 3 minus 1 என்ன ஆகும்? cos 2 pi by 3ன்னு வரும். இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 2 pi by 3. இது ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதை நம்ம theta is equal to ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, ஆல்ரெடி எழுதிட்டோம். 2 into n pi plus or minus alpha, where n is an element of z. இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஆல்ஃபாவோட வேல்யூ இப்போ என்ன கிடைச்சிருக்கு? 2 pi by 3. therefore theta is equal to general solution GS ன்னு எழுதிடுங்க. theta is equal to 2 into n pi plus or minus 2 pi by 3, where n is an element of z. ரொம்ப ஈஸி. அந்த டேப்லோ காலம் படித்தா டேப்லோ காலம் வந்து மனப்பாடம் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் tan theta is equal to root 3. இப்போ tan thetaக்கு நமக்கு டைரெக்டாகவே வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம எதுவும் மாற்ற வேண்டாம் இல்லையா? இப்போ சீக்கன் கொசைக்கன்னா மாத்திரம் இல்லையா, அந்த மாதிரி tan thetaக்கு மாற்ற வேண்டாம். tan theta is equal to root 3. root 3 tanல இப்போ வரும் 60 டிகிரி. அப்போ pi by 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஆல்ஃபா வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சா? ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் tan theta is equal to tan alpha, where alpha is an element of minus pi by 2, pi by 2, and theta ஓட ஜென்ரல் ஃபார்ம் என்ன? n into pi plus alpha, where n is an element of z.
general solution of theta is equal to n into pi plus இப்போ alpha value என்ன கண்டுபிடிச்சோம் pi by 3 where n is an element of z. Understand of the sum எல்லாரும். Thank you so much for watching.